Dhoni Raja, set of carry forward and carry forward. Dhoni Raja, set of and carry forward. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இன்கம் டாக்ஸ்ல மிஸ்கிளீனியஸ் ப்ரொவிஷன் பார்த்தோம். லைக் அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்த்தோம். அக்ரிகல்ச்சர் இன்கம் ஸ்டெப் 1 அக்ரி பிளஸ் நான் அக்ரி இன்டகிரேட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டாக்ஸ் கண்டுபிடி. ரெண்டாவது அக்ரி பிளஸ் பேசிக் எக்ஸ்டென்ஷன் லிமிட் நான் அக்ரிகல்ச்சர் இன்கமோட டாக்ஸ் கிடைச்சிடும். செட் ஆஃப் ரூல் போட்டு காமிச்சனா, செட் ஆஃப் பண்ணி போட்டு காமிச்சனா, ஸோ பேஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரேட் ஸ்லாப் ரேட் பார்த்தோம். இந்த பர்சன்டேஜ் ஸ்லாப் ரேட், கம்பெனி ஸ்லாப் ரேட் எல்லாமே போக்குவரத்து எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது செட் ஆஃப். லைக் உனக்கு 5 ஹெட்லயுமே இன்கம் இருக்கலாம். எப்படி? உனக்கு 5 ஹெட்லயுமே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேலரி, பிஜிபி, கேபிட்டல், அதர் சோர்ஸ் எல்லாத்துலயும் உனக்கு இன்கம் இருக்கலாம். ஒரு எல்லா இன்கம்லயும் ஹெட்லயும் இன்கம் வந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது. எல்லா ஹெட்லயும் இன்கம் வந்துச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஒரு ஹெட்ல லாஸ் வந்துச்சுன்னா ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம், சேலரியில லாஸ் வராது, பிஜிபில லாஸ், இப்படி வந்திருக்கு. இப்ப இது பண்ணலாம். செட்டப் ரெண்டுத்தையும் செட் பண்ணி சொல்லலாமா? இப்ப நம்மளோட விஷனுக்கு டைரக்டா பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஒரு இன்கம் ஒரு லாஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆட் பண்ணி நெட்டா போடலான்ற மாதிரி இருக்கும். பட் அது பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம தனியா ரூல்ஸ் படிக்க போறோம். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட். செட் ஆஃப் செக்ஷன் 70, செக்ஷன் 71. செட் ஆஃப் செக்ஷன் என்ன? 70, 71. இப்போ கொஞ்சம் செக்ஷனை ரிவைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்ப திருப்பி செக்ஷனுக்குள்ள வரேன். நடுவில் கொஞ்சம் செக்ஷனே பார்த்துருக்கும் போது திருப்பி செக்ஷனுக்குள்ள வரேன். செக்ஷன் 5 ஸ்கோப் ஆஃப் இன்கம் பார்த்திருப்போம். செக்ஷன் 61 இண்டிவிஜுவல், செக்ஷன் 62, 63, 64, 65 பார்த்திருப்போம். 62 HUF, 63 கம்பெனி, 64 AOP BOI firm, 65 artificial person, judicial person, 66 additional condition. அப்படியே 10 பார்த்தா எக்ஸம்ஷன். அப்படியே கொஞ்சம் 14 வந்தா ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், 15 salary, 16 டிடக்ஷன், 17 perks. அப்படியே வந்தா 22 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி chargeability, 23 GAV, 24 deduction A, B, IOBC, 25A unrealized rent record back, 26 வந்து co-owner, 27 deemed owner. அப்படியே 28 PGBP ஸ்டார்ட் ஆகுது. 29 how to compute PGBP income, 30 rent rate, repairs building, insurance of building. அடுத்தது repairs, insurance of plant and machinery, furniture. 32 depreciation, 33 34 கிடையாது, 35 scientific research, 35 AD specified business, ABB telecommunication operator license fees. அடுத்தது CCC agriculture extension project, CCD skill development project. அடுத்து C series முடிஞ்சா D series, DDD DDA 1/5 section. preliminary expenses, merger demerger, BRS, merger demerger DD, BRS DDD, sorry DDA, DDD DDA கரெக்டா? ஃபர்ஸ்ட் D வந்து preliminary expense. அடுத்தது 36 1 ஃபுல்லாவே இன்சூரன்ஸ் ஆன் ஸ்டாக் அண்ட் ஸ்டோர், கேட்டல், ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாயிஸ். 2 bonus or commission. 3 interest on borrowed capital, 3A 0 coupon bond, 4 payment to RPF, ஓகேவா, recognized provident fund. அடுத்து 4A வந்து NPS 80CDC படிப்போம். அதை அடுத்து 5 gratuity, 5A payment limit, time limit, 6 வந்து கேட்டல் டெத் ஆயிடுச்சுன்னா, 7 bad debts, 7A provision for bad debts, 9 family planning expenditure, 15 STT, 16 CDD. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த 37 general deduction, 40 small a1 small a3 perform without deducting TDS, 30% disallowed. நான் ரெசிடென்ட்னா 100% disallowed. capital A3 A2 பார்த்தோம். payment to made to relative A2, payment exceeding 10,000 other than by way of account pay check or ECS. GTA க்கு மட்டும் 35,000 பே பண்ணலாம். நான் பேங்கிங் டேல பே பண்ணலாம். பேங்க்குக்கு கவர்மெண்ட்டுக்கு LICக்கு பணம் கொடுக்கலாம். அது மாதிரிலாம் நிறைய எக்ஸெப்ஷன் பார்த்தோம். 6DD ரூல் 6DD பார்த்தோம். அப்புறம் 41 சார்ஜபிலிட்டி, அகைன் அந்த பேட் டெப்ஸ் அதெல்லாம் சார்ஜ் பண்றது. அப்புறம் 42 43 CA 43B படிச்சிருப்போம். 43B ல பேமெண்ட் பேசிஸ்ல தான் சில எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ண முடியும். ரெண்ட், இந்த சாரி டாக்ஸ், பே, செஸ், டியூட்டி, அப்புறம் எம்ப்ளாயிஸ் டியூ, இதெல்லாம் எந்த பேசிஸ்ல மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். பே பண்ணியிருந்தா மட்டும் தான். பேயபிள்னு வச்சு என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் 43 CA 50C படிச்சோம்ல, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதோட அப்படியே அக்ஷய ஹோம்ஸ் செக்ஷன் தான் 43 CA. 44 AA புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், AB tax audit, AD presumptive scheme for business, ADA proportion, AE GDA. இதெல்லாம் வந்து PGBP செக்ஷன். 45 chargeability of capital gain, 46 liquidation, 47 not a transfer, 48 how to compute the computation of
long term short term capital gain, 49 deemed cost of acquisition, 50 sale of depreciable asset, 50 B slump sale, 50 C தான் நம்ம inadequate consideration, 50 D வந்து immovable property பதிலா movable property fair market value எடுத்துக்கணும். இங்க எப்படி stamp duty value எடுத்துக்கிறோமோ அங்க fair market value. 51 advance money forfeited, 52 53 உனக்கு இருக்காது. அப்படியே 54 exemption, 54 exemption, 54 B exemption, 54 D exemption, EE EC F இதெல்லாம் வந்து exemption பார்த்தோம். அப்படியே 55 வந்து cost of acquisition, 1 cost of improvement, 2 cost of acquisition 55 ல. 56 அப்படியே other source ஓட chargeability கரெக்டா. 56 அது எல்லாமே கேபிட்டல் பார்த்தோம். 60 கிளப்பிங் பார்த்தோம். அப்ப 64 வரைக்கும் தான் சார் கிளப்பிங்ல பார்த்தோம். மிச்சம்லாம் தான் அதெல்லாம் ஒன்றும் சிலபஸ்ல கிடையாது. அதெல்லாம் ஃபைனல்ல வரும். அன்அக்கௌண்டட் மணி, அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் கிரெடிட், இதெல்லாம் 67 68 69 எல்லாம் உனக்கு கிடையாது. ஸோ 70ல ஸ்டார்ட் பண்றோம். 70 திருப்பி என்ன வருது செட் ஆஃப். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. செக்ஷன் 70 ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 71 ஒரு செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 70 71. 70 இஸ் intra head. intra head intra என்ன இன்டர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். அப்ப இன்டர் ஹெட்னா என்ன? ஒரு ஹெட்டுக்கும் இன்னொரு ஹெட்டுக்கும், ஒரு ஹெட்டுக்கும் இன்னொரு ஹெட்டுக்கும் காம்படிஷன் நடந்ததுன்னா அது 71. ஒரு ஹெட்டுக்கும் அதே ஹெட்டுக்கும் நடந்துச்சுன்னா இன்ட்ரா ஹெட். இன்ட்ரா ஹெட்டுக்கு இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. intersource. intersource is nothing but same head. classroom மாதிரி. classroomக்கும் classroomக்கும் போட்டி வருது. classroomக்கும் classroomக்கும் போட்டினா within department தானே, அது intra departmentனு சொல்லலாம், ஆர் inter classனு சொல்லலாம். inter classனு சொல்லலாம், intra department. என் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் ஃபெஸ்டிவ், அது நான் என்ன சொல்லலாம், intra departmentனு சொல்லலாம், inter classனு சொல்லலாம். அது மாதிரி ஹெட்டுக்குள்ளேயே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே செட் அப் பண்ணா அது என்ன ஹெட்? இன்ட்ரா ஹெட். ஹெட்டுக்கும் செட் அப் பண்ணா இன்டர் ஹெட். அப்போ 70 எப்பப்பெல்லாம் பாசிபிள், 71 எப்பப்பெல்லாம் பாசிபிள். இதுதான் செட் ஆஃப். ரெண்டே செக்ஷன் தான், 70 71. பார்க்கலாமா? செக்ஷன் 70 என்ன ராஜா? 71 இன்ட்ரா ஹெட்னா என்ன மீனிங்? ஹெட்டுக்குள்ள அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேம் ஹெட்டுக்குள்ளேயே செட் ஆஃப் பண்ணா 70. இந்த ஹெட்டுக்கும் அந்த ஹெட்டுக்கும் போனா 71. வரிசையா இப்ப பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன இன்கம் இருக்குன்னு இந்த இடத்துல எழுத போறேன். 70 பாசிபிளா பாசிபிள் இல்லையா, 71 பாசிபிளா பாசிபிள் இல்லையா, 70 பாசிபிளா இல்லையா, 71 பாசிபிளா இல்லையா. கேரி ஃபார்வர்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இந்த டயக்ராம் மட்டும் படிச்சா செட் ஆஃப் ரூல்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த டயக்ராம் மட்டும் படிச்சுனா செட் ஆஃப் ரூல்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு டயக்ராம் இப்ப நான் போடுற டப்பா மட்டும் தான் மேட்ரு. இதை மட்டும் நல்லா தீர்க்கமா புரிஞ்சுக்கோ, மேட்ரு முடிஞ்சது. நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் 5 ஹெட்ஸ் ஆஃப் சோர்ஸ்ல உனக்கு இன்கம் தெரியும். 5 ஹெட் ஆஃப் இன்கம் இருக்கு. சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஜிபிபி, கேபிட்டல் கெயின், அதர் சோர்ஸ். சேலரியில லாஸ்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சேலரியில என்னதுக்கு இடம் கிடையாது? லாஸ்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்ப சேலரின்ற இந்த நம்ம இதை நம்ம இங்க வச்சுக்க போறது லாஸ். இங்க வச்சுக்க போறது என்னது? லாஸ். இந்த லாஸ்ன்ற பேச்சு எதுல இடம் கிடையாது? சேலரியில. அப்ப அதை பத்தி படிக்கவே தேவையில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ் எங்க வரலாம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் வரலாம். கரெக்டா? எப்போ வெறும் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தா கன்ஃபார்ம் உனக்கு லாஸ் தான். ஏன்னா பே பண்ற இன்ட்ரெஸ்ட் அப்படியே லாஸ் ஆயிடும். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலும் மேபி இன்கம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா லாஸ் வரலாம். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். இது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. 70 பாசிபிளா? ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ், இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் செட் ஆஃப் பண்ணலாமா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 ரெண்டு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ், இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் செட் ஆஃப் பண்ணாம பண்ண முடியாது? பண்ணலாம். அப்ப 70 பாசிபிள். 71 பாசிபிளா? லைக் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில லாஸ் இருக்கு, வேற எதுலயும் ஒன்றுல இன்கம் இருக்கு, சேலரி இன்கம் இருக்கு, பிஜிபிபி இன்கம் இருக்கு, அதர் சோர்ஸ் இன்கம் இருக்கு. அந்த இன்கம்ல போய் செட் ஆஃப் பண்ணலாமா? சேலரியில சாரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில என்ன இருக்கு? லாஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இப்ப 2 லட்சம் ரூபாய் லாஸ் இருக்கு, சேலரியில இன்கம் இருக்கு, ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் என்ன பண்ணலாம்? இன்னொரு ஹெட்டுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப 71 ஆல்சோ பாசிபிள். மேக்ஸிமம் 2 lakhs. மேக்ஸிமம் எவ்வளவு வேணா லாஸ் காமிச்சு இன்ட்ரா ஹெட்னு எவ்வளவு வேணா பண்ணிக்கோ. சே எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 இருக்கு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1ல லாஸ் 8 லட்சம் ரூபாய், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 இருக்கு தெரியுமா, லாஸ் வந்து இன்கம் வந்து 4 லட்சம் ரூபாய்.
5 லட்சம் ரூபாய் செட்டப் பண்ணிக்கோ. 8 லட்சத்தையும் செட்டப் பண்ணலாம், ஏன்னா இது 70. இதுவும் ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இதுவும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, சேம் ஹெட். அப்ப செட்டப் பண்ணிடலாம், லிமிட்லாம் கிடையாது. செட்டப் பண்ணா என்ன வருது ஆன்சர்? 3 lakh லாஸ். இப்ப நான் பண்ணது பேரு 70. இப்ப இந்த 3 lakhs லாஸ் எடுத்துட்டு போயிட்டு ஹவுஸ் சேலரி இன்கம் இருக்கு, செட்டப் பண்ணலாமா? பண்ணிக்கோ. மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs. அப்ப எவ்வளவுதான் செட்டப் பண்ண முடியும்? 2 lakhs தான் செட்டப் பண்ண முடியும். ரிமைனிங் 1 lakh to be carry forward. ரிமைனிங் 1 lakh to be carry forward பண்ணிக்கோ. கேரி ஃபார்வர்ட் பண்ணா என்ன சார் பண்ண முடியும்? கேரி ஃபார்வர்ட் பண்ணா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல மட்டும் தான் செட்டப் பண்ண முடியும், அதர் இன்கம்ல செட்டப் பண்ண முடியும். கேரி ஃபார்வர்ட் பண்ணா எது மட்டும் தான் பண்ண முடியும்? தட் இஸ் 70 மட்டும் தான் பாசிபிள் ஃபார் கேரி ஃபார்வர்ட், 71 நாட் பாசிபிள். அப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். 70 அலோன் பாசிபிள். இதை கடைசியா பார்ப்போம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் கடைசியா ஷார்ட்கட் ட்ரிக் இருக்கு, அதை சொல்லி தரேன். நீ ஒன்னொன்னுக்கு படிச்சீனா மறந்துடுவ. அப்ப பாரு, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கு, இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் இருக்கு. செட் ஆஃப் பண்ணலாமா? என்ன செக்ஷன்? 70. ரெண்டுத்தையும் செட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ் வருது, அந்த லாஸ் வேற ஒரு இன்கம்ல செட் ஆஃப் பண்ணலாமா? பண்ணலாம். மேக்ஸிமம் 2 lakhs. சார் அது பண்ணியே எக்ஸ்ட்ரா லாஸ் இருக்கு, கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? பண்ணிக்கோ. கேரி ஃபார்வர்ட் பண்ணா 70 அலோன் பாசிபிள், 71 நாட் பாசிபிள். புரிஞ்சிருச்சா? 70 என்ன? இன்ட்ரா ஹெட். அடுத்தது இது லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது பிசினஸ் இன்கமா, பிஜிவிபி. பிஜிவிபில 3 வகையான இன்கம் இருக்கு. ஒன்னு நான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். என்னது? சாரி, நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ். நம்ம எல்லாமே லாஸ் தான் பார்க்க போறோம். ஸ்பெகுலேட்டிவ் லாஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் லாஸ். என்னது? நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெசிஃபைடு. அந்த ஸ்பெசிஃபைட் பிசினஸ் என்ன செக்ஷன்னா 35 AD இருக்கு, போய் ரெஃபர் பண்ணு. அதுல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கட்டினா அந்த மாதிரி பிசினஸ் கொடுத்துருப்பா. 10 பிசினஸ். அந்த பிசினஸ் பண்றவங்க அவன் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பென்ஸா கொடுத்துருவான். அவன் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை P&L எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப அவன் கன்ஃபார்ம் என்னதான் வரும்? 300 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ல ப்ராப்பர்ட்டி கட்டி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இயர் ரெவன்யூ வந்து 50 கோடி கூட வராது. 50 கோடிக்கு 300 கோடி செட் ஆஃப் பண்ணா கன்ஃபார்ம் சேல்ஸ்க்கே செட் ஆஃப் ஆகாது. சேல்ஸ்க்கே 250 லாஸ். அதுல ப்ராஃபிட் போட்டீங்கன்னா 290 கோடி என்னவா தான் இருக்கும், லாஸா தான் இருக்கும். அவ்வளவு பெரிய லாஸ் வருது. அவனுக்கு நார்மல் ரூல்ஸ் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அவனுக்காக தனி ரூல். ஸ்பெசிஃபைடு பிசினஸ் லாஸ், அதான் ஸ்பெசிஃபைடு பிசினஸ் லாஸ். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ்னா வாங்கி விற்கிறது, ஷேர்ஸ் வாங்கி விற்கிறாங்கல்ல அது. அதை தவிர மீது எல்லாமே மளிகை கடை விற்கிறது, ட்ரேடிங் பிசினஸ் பண்றது, மேனுபேக்சரிங் பண்றது எல்லாமே எங்க வந்துருவோம்? நான் ஸ்பெகுலேட்டிவ்ல வந்துருவோம். நம்ம நார்மல் பிஜிபி எது? நான் ஸ்பெகுலேட்டிவ். மிச்சம் அந்த ஷேர்ஸ் வாங்கி விற்கிறது ஸ்பெகுலேட்டிவ். ஸ்பெசிஃபைடுங்கிறது நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபைடு பிசினஸ் அண்டர் செக்ஷன் 35 AD. இப்போ நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் இருக்கு. என்ன இருக்கு? எனி பிசினஸ் இன்கம். எனி பிசினஸ் இன்கம்னா என்ன? 70 பாசிபிள். எனி பிசினஸ் இன்கம்னா ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் ஓடி செட்டப் பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் இன்கம் ஓடி செட்டப் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபைடு பிசினஸ் இன்கம் ஏன்னா கையில என்கிட்ட என்ன இருக்கு? லாஸ் இருக்கு. இந்த கையில என்ன இருக்கு? என்கிட்ட லாஸ். அப்ப செட்டப் பண்றது இன்கமா இருக்கணுமா லாஸா இருக்கணுமா? இன்கமா இருக்கணும். என்ன இன்கம்? நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் இன்னொரு இன்கம் இருக்கு, பண்ணிக்கோ. ஸ்பெசிஃபைடு பிசினஸ் இன்கம் இருக்கு, பண்ணிக்கோ. ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் இருக்கு, அதையும் பண்ணிக்கோ. தப்பு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அப்போ எனி பிசினஸ் இன்கம். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் இருக்கு தெரியுமா? 70 itself நாட் பாசிபிள். அப்படின்னா என்ன? ஹெட்டுக்குள்ளேயே பண்ண முடியாது. எதுக்குள்ளேயே பண்ண முடியாது? இது ஹெட்டுக்குள்ள பண்ணலாம், இது என்ன பண்ண முடியாது? ஹெட்டுக்குள்ளேயே பண்ண முடியாது. அப்ப எது மட்டும் தான் பண்ணலாம்? ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் கெயின். ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் கையில வச்சிருக்க. ஸ்பெகுலேட்டிவ் லாஸ்க்கு எதுவே பாசிபிள் கிடையாது. இப்ப நம்ம கையில இன்கமே பார்க்க கூடாது, கையில என்னத்தை தான் பார்க்கணும்? லாஸ் தான் பார்க்கணும். கையில இப்ப வச்சிருக்கிறது நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ். எனி பிசினஸ் இன்கம் 70 பாசிபிள். ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் வச்சிருக்க, ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் தான். ஸ்பெசிஃபைடு லாஸ் வச்சிருக்க, ஸ்பெசிஃபைடு பிசினஸ் இன்கம் பண்ணலாம். சரி, என் கையில நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம் பண்ணலாமா பண்ண முடியாதா? நான் ஸ்பெகுலேட்டிவ் யோசிச்சு சொல்லக்கூடாது. நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ். நான் இப்போ இன்கம் பார்க்க கூடாது, இன்கம் பார்த்தா குழம்பிடுவேன்.
என்னத்தை தான் பார்க்கணும், லாஸ் தான். நம்ம செட் ஆஃப்ல என்னத்தை தான் பார்க்கணும், லாஸ் தான் பார்க்கணும். இன்கம் எங்க இருக்குன்னு பார்க்காம லாஸ் எந்த பக்கம் இருக்கு பாரு, லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேட்டிவ்னு சொன்னேன். நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் அகைன்ஸ்ட் எனி பிசினஸ் இன்கம், நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் அகைன்ஸ்ட் எனி பிசினஸ் இன்கம். ஓகேவா? அப்போ பண்ணலாம், ஸ்பெகுலேட்டிவ் பண்ணலாம். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் கெயின். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் கெயின். ஏன் பண்ணணும், எப்படி பண்ணலாம்? ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஆமா, ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் கெயின் பண்ண முடியாது. ஸ்பெகுலேட்டிவ் கெயின், நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ். ஏன்னா லாஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்பெகுலேட்டிவ்க்கு 70 பாசிபிள், ஸ்பெகுலேட்டிவ்க்கு 70 பாசிபிள் கிடையாது, ஸ்பெசிஃபைடுக்கு 70 பாசிபிள் கிடையாது. ஒன்லி அந்த சோர்ஸ் மட்டும் தான் பாசிபிள். இதான் சோர்ஸ். இந்த சோர்ஸ்க்கு இந்த சோர்ஸ் மட்டும் தான் செட் ஆகும், இந்த சோர்ஸ்க்கும் இந்த சோர்ஸ் மட்டும் தான் செட் ஆகும். இந்த இடத்துல எதுவே பாசிபிள் வராது. 70 நாட். சரி, கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? பண்ணிக்கோ. சரி 71, சாரி கேரி ஃபார்வர்ட்ல 71 பார்க்கணும். இன்டர் ஹெட் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். எது பண்ணலாம்? இது கேரி ஃபார்வர்ட் செட் ஆப் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் சேலரி. எந்த இன்கமோட வேணா செட் ஆப் பண்ணிக்கோ. சேலரி இன்கமோட என்ன பண்ணக்கூடாது, செட் ஆப் பண்ணக்கூடாது. ஏன்னா சேலரி இன்கமோட பிஜிபிபி செட் ஆஃப் ஆகாது. இன்னொரு விஷயமா ஒரு நோட்ஸ் எழுதிக்கலாம். என்ன தெரியுமா? சேலரி இன்கமோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை மட்டும்தான் செட் ஆப் பண்ண முடியும். சேலரி இன்கமோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் என்ன பண்ண முடியும், செட் ஆப் பண்ண முடியும். இந்த டெரிவேஷன் நான் எப்படி சொல்றேன்னா, இங்க மட்டும் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, இங்க பண்ணக்கூடாதுன்னு. கேபிட்டல் லாஸை பண்ணவே முடியாது, அதை சோர்ஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், சாரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் மட்டும் தான் சேலரியோட செட் ஆஃப் பண்ணலாம். ஆமா, சேலரி இன்கம்ல வேற ஒரு லாஸ் போடணும்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் மட்டும் தான் போடலாம். சேலரி இன்கம்க்கு அகைன்ஸ்ட் வேற ஏதாவது லாஸ் செட் ஆப் பண்ணணும்னா கேபிட்டல் லாஸ் செட் ஆப் பண்ண முடியாது, பிஜிபிபி லாஸ் செட் ஆப் பண்ண முடியாது, அதர் சோர்ஸ்ல லாஸ் செட் ஆப் பண்ண முடியாது. ஒன்லி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். அத நான் கடைசியா டெரிவேஷன் சொல்றேன். இப்ப கவனி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கு. என்ன இருக்கு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பண்ணலாமா? பண்ண முடியாதா? அப்ப 70 பாசிபிள். செட் ஆப் பண்ணதுக்கு அப்புறமும் லாஸ் இருக்கு. வேற ஒரு ஹெட்டோட செட் ஆப் பண்ணலாமா? போயிட்டு அதர் சோர்ஸ் ஹெச்பி, சேலரி, பிஜிபிபி பண்ணலாமா? பண்ணலாம். 71 ஆல்சோ பாசிபிள். மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs. சார் அதுக்கப்புறமும் லாஸ் நிக்குது சார், 2 lakhs தான் பண்ண முடியுங்களா? அதுக்கப்புறம் 19 லாஸ் நிக்குது. கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. எத்தனை வருஷத்துக்கு சொல்ல, எத்தனை வருஷங்கிறது நான் நடத்துறேன் பின்னாடி. கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் செட் ஆப் பண்ணலாமா? 70 அலோன் பாசிபிள், 71 நாட் பாசிபிள். 70 அலோன், 71 நாட் பாசிபிள். இங்க 7. அடுத்தது பிஜிபிபி. பிஜிபிபில நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் இருக்கு. ஹெட்டுக்குள்ள பண்ணிக்கோ. 70 பாசிபிள். ஹெட்டுக்குள்ள ஹெட் பண்ணிக்கோ. ஸ்பெகுலேட்டிவ் பண்ண முடியாது, ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் தான். ஸ்பெசிஃபைடு. இப்போ 71க்கு வரேன். நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் செட் ஆப் பண்ணியும் பத்தல. ஒரு மளிகை கடை இருந்துச்சு, ஒரு துணி கடை இருந்துச்சு. இதுல மளிகை கடையில லாஸ், துணி கடையில ப்ராஃபிட். செட் ஆப் பண்ணிட்டேன். இதான 70 பண்ணிட்டேன். ஸ்டில் லாஸ் நிக்குது. ஸ்டில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கு, கேபிட்டல் கெயின் இன்கம் இருக்கு, சேலரி இன்கம் இருக்கு. அதுல போய் செட் ஆப் பண்ணலாமா? பண்ணிக்கோ. எக்ஸப்ட் சேலரி. பண்ணிக்கோ எக்ஸப்ட் சேலரி. புரியுதா ராஜா என்ன சொல்றேன்ட்டு? சரி, இங்க 70 itself not possible, 71 not possible. இங்க 70 itself உன் குடும்பத்துல உள்ளவனோடய செட் ஆப் பண்ண கூடாது. ஒண்ணு நீ எப்படி பக்கத்து வீட்டுக்கு போய் தட்டுவ? கரெக்ட் தானே? ஸ்பெகுலேட்டிவ் உன் குடும்பத்துல உனக்கு மட்டும்தான், நீ இன்னொருத்தனோட செட் ஆப் பண்ணிக்கலாமே தவிர உன் குடும்பத்துக்குள்ளேயே உனக்கு அலோடு கிடையாது. பிஜிபிபிக்குள்ளேயே உனக்கு அலோடு கிடையாது. எல்லா இன்கமோடையும் ஃப்ரீயா பண்ண முடியாது. அப்ப 71 குள்ள போக முடியுமா? அடுத்த குடும்பத்துல உனக்கு 71 இங்கே 70 இங்க நாட் பாசிபிள்னா இங்கேயும் சரி. அப்ப இங்க பாசிபிள் பத்தலன்னா நீ என்ன பண்ணுவ? கேரி ஃபார்வர்ட் தானே பண்ணுவ. இங்க லாஸ் வந்துருச்சு, இன்கம் இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? லாஸ் இருக்கு, லாஸ் இன்கமோட செட் ஆப் பண்ணணும். செட் ஆப் பண்றதுக்கு இன்கமே இல்ல, அப்படி என்ன பண்ணணும்? கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். கேரி ஃபார்வர்ட் பண்ணா நெக்ஸ்ட் வருஷம் செட் ஆப் பண்ணலாம்ல. ஒன்லி 70. இங்க என்ன அலௌடு? அதான் நெக்ஸ்ட் வருஷமும் அலௌடு. 70 ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் இன்கம். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இருக்குல்ல, இங்க இன்கம் இருந்தா செட் ஆப் பண்ணலாம். இன்கம் இல்லனா நீ என்ன பண்ணுவ? கேரி ஃபார்வர்ட் பண்ணுவ. ஏன்னா இன்கம் இருந்தா செட் ஆப் பண்ண முடியும். இன்கமே இல்ல, நெக்ஸ்ட் இயருக்கு லாஸ் எடுத்துன்னு போற. நெக்ஸ்ட் இயருக்கு லாஸ் எடுத்துன்னு போனா நெக்ஸ்ட் இயர் இன்கம்ல செட் ஆப் பண்ணலாம்ல. நெக்ஸ்ட் இயர் எந்த இன்கம்ல செட் ஆப் பண்ணலாம்? இந்த வருஷம் 70 மட்டும் தான் அலௌடு, நெக்ஸ்ட் இயரும் 70 தான். 70லயும் எது மட்டும் தான் அலௌடு? ஒன்லி ஸ்பெசிஃபைடு. முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன ஹெட் பா?
கேபிட்டல் கெயின் ரெண்டே லாஸ். ஒன்னு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், இன்னொன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஒன்னு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், இன்னொன்னு லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 70 பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 70 பண்ணலாம். 71 பண்ண முடியாது ராஜா. கேபிட்டல் லாஸ்க்கு 71 நாட் அலோடு. கேபிட்டல் லாஸ் வேற எந்த இன்கம் செட் பண்ண முடியாது. கேபிட்டல் லாஸ் மட்டும் தான். கேபிட்டல் லாஸ் வேற எந்த இன்கம் என்ன பண்ண முடியாது. ஏன்னா கேபிட்டல் லாஸ் இஸ் ஹியூஜ். சும்மா 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் வராது, வந்தா லட்சக்கணக்கில் தான் வரும். சோ அதனால கேபிட்டல் லாஸ் cannot be set off against any other. capital loss cannot be set off against any other income. That is 71 not possible. 70 மட்டும் பண்ணிக்கலாம். அப்ப பாரு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 70 பாசிபிளா, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எனி இன்கம். அதான் டிக் அடிச்சிட்டேன். 79 என்ன 79 என்ன மீனிங்? எனி சேம் ஹெட்ல ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரலாம். சின்ன ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சின்ன ஆசா பிளேட் வச்சு அருவாளை வெட்டிடலாம். அருவா ஆசா பிளேட் வெட்டாது. சோ சின்ன கத்தியை வச்சு பெரிய கத்தியை வெட்டிடலாம். எது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினையும் வெட்டலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினையும் வெட்டலாம். ஆனா அருவாளை வச்சுட்டு அருவாளை மட்டும் தான் வெட்ட முடியும், சின்ன கத்தியை வெட்ட முடியாது. அந்த கணக்கு. அப்ப சின்ன கத்தி பெரிய அருவாளை வெட்டும், பெரிய அருவா என்னத்த வெட்டாது? சின்ன கத்தியே வெட்டாது. சோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸா இருக்கா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 70 பாசிபிள். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது பண்ணவே முடியாது. அப்ப கேரி ஃபார்வர்ட் பண்றேன் சார். கேரி ஃபார்வர்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? 70 பண்ணலாம். 70ல இங்க என்ன அலோடு? ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். லாங் டேர்ம் அவ்வளவுதான். லாங் டேர்ம் ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் என்ன முடிஞ்சு போச்சு. இதை இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். 70 செக்ஷன் எப்படி தெரியுமா சொல்லிருப்பான்? Income from one head can be set off against any other. Loss from one head can be set off against income from the same head. Exception to the rule. அப்படின்னு சொல்லி ஸ்பெகுலேஷன் லாஸ், ஸ்பெசிஃபைட் லாஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்திருப்பான். செக்ஷன் 70 எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் டேபிளரா மாத்திட்டேன். செக்ஷன் 70 எப்படி இருக்கும்னா, லாஸ் from one head can be set off against income from the same head. Exception to the above rule. First point, speculation business loss, specified business loss, லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அப்படின்றுவோம். அப்படின்னா அதை தவிர இது எல்லாமே பண்ணிக்கணும் அர்த்தம். 71 என்ன தெரியுமா சொல்லிப்பான்? சப்ஜெக்ட் டு தி எக்ஸெப்ஷன். இன்கம் ஃப்ரம் ஒன் ஹெட் கேன் பி செட் அப் அகைன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் ஹெட். லாஸ் ஃப்ரம் ஒன் ஹெட் கேன் பி செட் அப் அகைன்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் ஹெட். எக்ஸெப்ஷன் டு தி ரூல். ஃபர்ஸ்ட் ரூல், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் மேக்ஸிமம் செட் அப் பர்மிசபிலி 2 lakh. புரியுதா? ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் அங்க 70 வந்து அப்படியே திருப்பி இங்க வந்துரும். ஸ்பெகுலேட்டிவ் பண்ண முடியாது, ஸ்பெசிஃபைட் பண்ண முடியாது, கேபிட்டல் லாஸ் பண்ணவே முடியாதுன்றோம். என்ன பண்ணவே முடியாதுன்றோம்? கேபிட்டல் லாஸ் பண்ணவே முடியாது. இது மொத்தம் லாஸ் பேர் கேபிட்டல், இன்க்ளூடிங் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ரெண்டுமே என்னத்துக்கு பாசிபிள் கிடையாது. பிசினஸ் லாஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் பண்ணலாம், பண்ண முடியாதா? கேபிட்டல் கெயின் இன்கம் நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் கேபிட்டல் கெயின் இன்கம். நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் சொல்லும்போது கேபிட்டல் கெயின் பத்தி யோசிக்க கூடாது. நீ நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் பத்தி யோசிக்கணும். நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் 70 பண்ணலாம், 71 பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸப்ட் சேலரி கூட தான் கேபிட்டல் கெயின் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கணும். நான் சொல்ற வார்த்தையில 2 வார்த்தையில உனக்கு கண்ணில் பட வேண்டிய வார்த்தை, நீ கொஸ்டினை பார்க்கும்போது லாஸ பார்க்கணும், இன்கம் பார்க்காத. ஸ்பெசிஃபைட் பிசினஸ் லாஸ், கேபிட்டல் லாஸ். நான் ரெண்டுமே லாஸ் தான் சொன்னேன். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ், கேபிட்டல் கெயின் இன்கம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ், கேபிட்டல் கெயின் இன்கம். இப்ப எங்க பார்க்கணும்? கேபிட்டல் கெயினுக்கான ரூல் பார்க்கணுமா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான ரூல் பார்க்கணும். சரி, முடிஞ்சிருச்சா? அடுத்த லாஸ்ட் சோர்ஸ் என்ன சோர்ஸ்? அதர் சோர்ஸ். அதர் சோர்ஸ்ல ஒனியோடு தான் மெயின்டைனிங் அண்ட் ஓனிங் ஹார்ஸ் ரேஸ். மெயின்டைனிங் அண்ட் ஓனிங் ரேஸ் ஹார்ஸ். ஹார்ஸ் ரேஸ் சொல்லிட்டேன் தப்பா. ரேஸ் ஹார்ஸ் மெயின்டைன் பண்றது ஓனிங். அதுல லாஸ் வந்துச்சுன்னா அதோட இன்கம் மட்டும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆமா, அது எக்ஸம்ஷன் கிடையாது. அதர் சோர்ஸ்ல மெயின்டைனிங் அண்ட் ஓனிங் ரேஸ் ஹார்ஸ். ரேஸ் ஹார்ஸ் மெயின்டைன் பண்ற, அதுல உனக்கு லாஸ் வந்துருச்சு. Can be set up as 70 itself not possible. Only race horse income. அதர் சோர்ஸ்ல மேல ஒரு இன்கம் இருக்கும்ல, இதுவும் அதர் சோர்ஸ், அதுவும் அதர் சோர்ஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இதுவும் அதர் சோர்ஸ், அதுவும் அதர் சோர்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஒன்லி அகைன்ஸ்ட் ரேஸ் ஹார்ஸ் இன்கம். இல்லைன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. ஏன்னா 70 நாட் பாசிபிள்னா அப்ப என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் திருப்பி எதோட மட்டும் தான் பண்ண முடியும்? ஒன்லி அகைன்ஸ்ட் ரேஸ் ஹார்ஸ் இன்கம்.
அதர் சோர்ஸ்ல இன்கம் வரும்ல, இதுல லாஸ் வரும்ல, இந்த லாஸ் அந்த இன்கம் செட்டப் பண்ணிட கூடாதுல்ல. அதான் ஒரே ஒரு லாஸ் தான், வேற லாஸ் பத்தி நான் பேசவே இல்லையே. இந்த லாஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன், வேற லாஸ் பத்தி நான் எதுவுமே சொல்லலையே, விட்டாச்சு. இப்போ டவுன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஸ்பெசிஃபைடுக்கு இன்ஃபினிட்டி தானே, ஸ்பெசிஃபைடுக்கு இன்ஃபினிட்டி. ஏன் சார் இன்ஃபினிட்டினா அதுல ஒரு லாஸ் பல்க் 2 வருஷம் 3 வருஷத்துலாம் செட்டப் பண்ண முடியாது, 5 வருஷத்துலாம் செட்டப் பண்ண முடியாது, 10 வருஷம் வேணா இழுப்போம். அதனால எத்தனை வருஷம் வேணா என்ன பண்ணிக்கொண்டான், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டான். ஸ்பெகுலேட்டிவும் ஹார்ஸ் ரேஸும் 4, ஸ்பெகுலேட்டிவும் மீதி எல்லாம் 8 8 8 8 அவ்வளவுதான். புரியுதா ராஜா நான் என்ன சொல்றேன்ட்டு? இப்ப நீ படிக்கும் போது நான் அங்க 8 8 4 6 8 8ன்னு சொல்லி மறந்துருக்கும். அதனாலதான் அந்த இடத்துல நீ படி கடைசியா சொன்னேன். ஸ்பெகுலேஷன் ஸ்பெசிஃபைடு நிறைய பல்க் லாஸ் வரும், அதனால இன்ஃபினிட்டி. ஸ்பெகுலேஷனுக்கும் ஹார்ஸ் ரேஸ்க்கும் 4, மீதி எல்லாத்துக்கும் 8. 8 வருஷம் என்ன பண்ணிக்கலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இஃப் ரிட்டன் இஸ் நாட் ஃபைல்டு வித்தின் த கரெக்ட் டேட், டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணா லாஸ் கேன் நாட் பி கேரி ஃபார்வர்ட். ஏன்னா அசைன்மெண்ட் ப்ரொசீஜர்லயே சொல்லிட்டேன், லாஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மட்டும் தான் டியூ டேட்டுக்குள்ள பண்ணும். அந்த இடத்துல பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா என்ன பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. வின்னிங் ஃப்ரம் லாட்ரி, பெட்டிங், கேம்பிளிங், அந்த அதர் இந்த கிராஸ்வேர்டு பசில், இது மாதிரி இந்த இன்கம் இருக்கு தெரியுமா, 30% டாக்ஸ் ஆகிற இன்கம், கேஷுவல் இன்கம், அதுக்கு அகேன்ஸ்ட் எந்த லாஸும் செட் ஆஃப் பண்ண முடியாது. அந்த இன்கம் அகேன்ஸ்ட் எந்த லாஸும் செட் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா, இது அழிச்சிட்டு கேள்வி கேட்டா பதில் சொல்லுவியா, இவ்வளவுதான் செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான். திருப்பி திருப்பி சொன்னா இதே தான் கதையா வளர்த்து நான் பேசுவேன். இப்ப செக்ஷன் 70 எப்படி இருக்கும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன், 71 எப்படி இருக்கும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். 71 எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் டு தி எக்ஸெப்ஷன், ஒன் ஹெட் இன்கம் கேன் பி செட் ஆஃப், ஒன் ஹெட் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் அதர் ஹெட் இன்கம் எக்ஸெப்ஷன் டு தி ரூல். ஃபர்ஸ்ட் எது பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷனே 2 lakhs மேல பண்ண முடியாது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பிஜிபிபில ஸ்பெகுலேட்டிவ் பண்ண முடியாது, ஸ்பெசிஃபைட் பண்ண முடியாது, அப்புறம் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பண்ண முடியாது, அது 71க்கு லாங் டர்ம் கேபிட்டல் லாஸே பண்ண முடியாது. அப்புறம் ஹார்ஸ் ரேஸ் அழிச்ச ஆன்சர் சொல்லிட்டே வருவியா, ஃபர்ஸ்ட்ல திருப்பி சொல்லுவியா? யோசிச்சு சொல்லணும், எல்லாத்துக்கும் பின்னாடியே ஒரு கான்செப்ட் இருக்கு, அந்த கான்செப்ட் யோசிச்சு சொன்னீங்கன்னா ஆன்சர் டக்குன்னு வந்துடும். இங்க பார், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்கு ராஜா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கையில வச்சிருக்கேன், இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கு, பாசிபிள். கரெக்டா, எக்ஸெப்ஷன்ல எதுவும் கிடையாது. இதுல எடுத்து செட் ஆப் பண்ணிட்டேன், ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 செட் ஆப் பண்ணிட்டேன், ஸ்டில் லாஸ். salary, house property, PGBP, capital, அதோட பண்ணலாம்ல, பண்ணலாம். 71 also possible, maximum of. இப்போ நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்து இன்கம் கொஸ்டின் கேட்டதான்னு வச்சுக்கோ, அதுல ஒரு இன்கம்ல ஒரு லாஸ் வருது, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கம் வருதுன்னா எடுத்து செட் ஆப் பண்றல, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல செக்ஷன் 70 கோட் பண்ணி விட்டுறணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 2 ப்ராப்ளம் போடுற, இங்க ஒரு இன்கம் இங்க ஒரு லாஸ், ரெண்டுத்தையும் செட் ஆப் பண்ணி ஒரே இன்கமா போடுவியா? அந்த இன்கம் போடும்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம், செக்ஷன் 70 கோட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு எந்த ரூலும் கிடையாது, இவ்வளவுதான் மேக்ஸிமம் மினிமம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த லாஸ் ரெண்டுத்தையும் செட் ஆப் பண்ணி ஒரு லாஸ் வருதுல, அந்த லாஸ அடுத்த ஹெட்டுக்கு கொண்டு போறதுக்கு தான். எக்ஸாம்பிள் 8 lakhs சொன்னா லாஸ், 5 lakhs ப்ராஃபிட்டா, செட் ஆப் பண்ணா எவ்வளவு லாஸ் வருது நெட்டா 3 lakhs. இதுக்கு லிமிட் கிடையாது, இது 70. இந்த 3 lakhs எதுவுமே வேற ஹெட்ல செட் ஆப் பண்ணும்ல, மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs. கரெக்டா, அது செக்ஷன் 71. சரி சரி, அதுக்கப்புறமும் லாஸ் இருக்கு சார், 3 லட்சம் லாஸ் இருந்துச்சு, 2 லட்சம் தான் செட் ஆப் பண்ண முட்டிங்க, மீதி 1 லட்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமா, பண்ணிக்கோ. பண்ணால் 70 alone possible, 71 not possible. எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஸ்பெகுலேட் நான் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் 70 possible, 70 possible. ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸ் 70 itself not possible. அதுலயும் ஸ்பெசிபிக்கா இன்ட்ரா சோர்ஸ் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் இன்கம், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் லாஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ் இன்கம்
71 பாசிபிளா சார்? பாசிபிள். இது 71 பாசிபிளா? 70 itself not possible, 71 not possible. 70 itself not possible, 71 not possible. அப்ப பாசிபிள் இல்லனா கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க கேரி ஃபார்வர்ட் அதிகமா இருக்கிறதோட இங்க தான் கேரி ஃபார்வர்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்க இன்கம் செட் அப் பண்றதுக்கு ரொம்ப கம்மி. இங்க அதுக்குள்ள பண்ணிக்கலாம், பண்ணலனா அடுத்த ஹெட்டோட பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் கேரி ஃபார்வர்டு. இங்க பாரு, இங்கே என்ன பண்ண முடியாது, அது இன்கம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னதான் பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். அப்ப நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது இங்க பண்ணலாம், 70 மட்டும் தான் பாசிபிள். இங்க ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ், ஒன்லி ஸ்பெசிஃபை. எத்தனை வருஷம்? அடுத்தது என்ன படிக்க போறோம்? கேபிட்டல் கெயின். அதுல 2 லாஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 70 பாசிபிள். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோடையும் பண்ணலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோடையும் பண்ணலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஒன்லி, அப்ப இதுக்கு 70 நாட் பாசிபிள். கரெக்டா? இது சுத்தம் முடியாது. லாஸ் இந்த பக்கம் கேபிட்டல் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா எந்த இன்கம் வழி செட்டப் பண்ண முடியாது. கேரி ஃபார்வர்ட் பண்றியா? பண்ணா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்க்கு 70 பாசிபிள், ஒன்லி 70 அலோடு. ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், தட் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணா கரண்ட் இயர்லயே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இதோட மட்டும் தான் பண்ண முடியும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அப்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் தான். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் கரண்ட் இயர்ல எதோட பண்ணலாம்? ஷார்ட் டேர்ம் பண்ணலாம், லாங் டேர்ம். கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும். சும்மாவே 71 நாட் அலோடு, கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் நாட் அலோடு. எத்தனை வருஷம்? அடுத்தது அதர் சோர்ஸ்ல மெயின்டைனிங் ரேசாஸ் ஒன்லி அகைன்ஸ்ட், அப்போ நாட் அலோடு அர்த்தம் 70. ஒன்லி அகைன்ஸ்ட், இதுவும் நாட் அலோடு. ஒன்லி அகைன்ஸ்ட் ரேசஸ் இன்கம். இப்ப எங்கெல்லாம் நான் இன்டு போட்டிருக்கேன்? இங்க 70ல போட்டிருக்கேனா? இங்க இன்டுவா? இந்த இன்டு இந்த இன்டு இந்த இன்டு இந்த இன்டு தான் 70யோட எக்ஸெப்ஷன். 70யோட எக்ஸெப்ஷன் என்ன? இந்த இன்டு இந்த இன்டு இந்த இன்டு இந்த இன்டு. 70யோட எக்ஸெப்ஷன் என்ன? இது ஒரு எக்ஸெப்ஷன், 2 lakhsங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன், இது ஒரு எக்ஸெப்ஷன், இது ஒரு எக்ஸெப்ஷன், இது ஒரு எக்ஸெப்ஷன், கேபிட்டல் லாஸ் ஃபுல்லாவே ஒரு எக்ஸெப்ஷன், மெயின்டைனிங் ஹாஸ்பிடல்ஸ் ஒரு எக்ஸெப்ஷன். அவ்வளவுதான் அது. இதென்ன பக்காவா புரியுதா? இதுதான் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ரூல்ஸ். இதை வச்சு நம்ம அடுத்து என்ன போட போறோம்? சம்ஸ் போட போறோம்.